ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ லஞ்சுக்காக வீட்டுக்கு வந்தேன். ஸோ இப்போ சாப்பிட போகிறேன். மெயின் காட்டணும்னு நினச்சிது வத்தக்குழம்பு. நம்ம வத்தக்குழம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வத்தக்குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஓகே, ஸோ சூடாக வத்தக்குழம்பு, அதுக்கப்புறம் இது சூடாக சோறு, முட்டை, இது ஆம்லேட்டு நம்ம பொடி போட்டு சுட்டது, அதுக்கப்புறம் இது என்ன சாமி, கேபேஜ் பொரியல். ஓகே, இது அப்படியே ஒரு வாட்டி காமிச்சிடலாம் இருங்க. இதுதான் ஓகே. ஸோ நம்ம வத்தக்குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் நம்ம வத்தக்குழம்பு பொடி வேணும்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இது இங்கே பாருங்கள் மசாலா, நம்ம பரண்டை பொடி, முருங்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி எல்லாம் போட்டு செஞ்ச முட்டை ஆம்லேட்டு. இது பொரியல், அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய லன்ச். கரெக்டாக இருக்கா, தெரியுதா? ஓகே, டேஸ்ட் பர்சன். ஸோ நம்ம பொடி வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய வத்தக்குழம்பு பொடி எது வேணாலும் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். சே ஹாய் மிஸ்டர் சுவாமிநாதன். அவர் சாப்பிட்டாரு, இப்போ நான் தான். வாவ், எனக்கு சரியான கோல்டு. இப்படி வாய்க்கு கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சேன். அந்த புளிப்பு, ஓ மை காட், அப்படி இருக்கு. வாயில் வச்சோன்னு ருசி, மென்ன தானே ருசி வரும். இந்த புளிப்பு நல்லா தெரியுது. இந்த மசாலா, நம்ம இதில் வத்தல் போட்டிருக்கோம், வத்தலும் கிடைக்குது. சத்தியமாக சொல்கிறேன், சொர்க்கங்க, அப்படி இருக்கு. எப்படி சாமி இருந்தது? இதெல்லாம் நான் ஒன்று வற்புறுத்தி கேட்கறதா நான் சொல்கிறாங்க. வத்தக்குழம்பு நல்லா இருக்கு. நம்ம பொடி எப்படி இருக்கும்? ஆம்லேட்டு, வத்தக்குழம்பு, சோறு, கொஞ்சம் பொரி.